यावत् स्वस्थमिदं शरीरम् अरुजं यावत् जरा दूरतो यावच्च इन्द्रियशक्तिरप्रतिहता यावत् क्षयो नायुषः आत्मश्रेयसी तावदेव विदुषा कार्यः प्रयत्नो महान् सन्दीप्ते भवने तु कूपखननं प्रतियुध्यमः कीदृशः. இது வைராகிய சதகத்துடைய 75வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்லோகத்தை பற்றி பேசியிருக்கேன் என்னுடைய சேனலில். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி இப்போ நான் அத்தியனம் பண்ணுறேன். இது ஷார்தூல விக்ரீடித்த சந்தம்னு ஒரு சந்தம் இருக்குது. அதில் அதை பாட்டாக பாடுவாங்க. யாவத் ஸ்வஸ்தமிதம் ஷரீரமருஜம் யாவத் ஜரா தூரதோ यावच्चेन्द्रियशक्तिरप्रतिहता यावक्षयो नायुषा आत्मा श्रेयसी तावदेव विदुषा कार्यः प्रयत्नो महान् सन्दीप्ते भवने तु कूपखननं பிரத்யுத்யமஹ கீத்ருஷஹ. இந்த சந்தத்தில் பரத்ரி ஹரிமணி எழுதியிருக்காரு நிறையா ஸ்லோகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாவத் ஸ்வஸ்தம் இதம் ஷரீரம், உன்னுடைய சரீரம் ஸ்வஸ்தம்னா ஹெல்த்தியாக இருக்குது. உன்னுடைய சரீரம் ஹெல்த்தியாக இருக்கும் வரை. அதே அருஜம்னா நோய் இல்லாத வரை. ஹெல்த்தியாக இருக்குன்னா நோய் இல்லை. உன்னுடைய சரீரத்தில் நோய் நொடி இல்லாத வரை, சரீரம் ஸ்வஸ்தமாக ஹெல்த்தியாக ஆரோக்கியத்துடன் இருக்கும் வரை. யாவத் ஜரா தூரத்தோ, உன்னுடைய ஜரானா முதுமை, உன்னுடைய முதுமை காலம் வரவில்லை இன்னும், நீ இளமையாக இருக்க, முதுமை காலம் வராத வரை. யாவத் ஜரா தூரத்தோ, தூரத்தில் இருக்கு முதுமை. யாவச்ச இந்திரிய சக்திர பிரதிஹதா, இந்திரியங்களுடைய சக்தி, கண்ணால் பார்க்குற சக்தி இருக்குது, காதால் கேட்குறதுக்கு சக்தி இருக்குது, மூக்கால் முருந்து பார்க்குறதுக்கு சக்தி இருக்குது, நாக்கால் சுவைக்கிறதுக்கு சக்தி இருக்குது, தோலால் ஸ்பர்ஷம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கும் வரை. அப்பிரதிஹதானா அந்த சக்தி அழியாத வரை. யாவத் ச இந்திரிய சக்தி அப்பிரதிஹதா, இந்திரியங்களில் சக்தி அழியாத வரை. யாவத் க்ஷயோ நாயுஷாக, உன்னுடைய ஆயுட்காலம், க்ஷயோனா அழியிறது, உன்னுடைய ஆயுட்காலம் அழியாதவரை. உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, நோய் நொடி இல்லை, முதுமை இல்லை, முதுமை தூரத்தில் இருக்குது, இந்திரியங்களில் சக்தி இருக்குது, ஆயுட்காலம் நீண்ட நாள் இன்னும் இருக்குது. அப்படின்னா சின்ன இளமை வயதில் விதுஷா தாவதேவ ஆத்மஸ்ரேயசி, அப்படி இருக்கும் பொழுது விதுஷானா புத்தியுள்ள மனிதன், புத்தியுள்ள ஆண், புத்தியுள்ள பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, காரியः பிரயத்னோ மகான் ஆத்மஸ்ரேயசி. மகான் பிரயத்தனம்னா ரொம்ப கடுமையாக பிரயத்தனம் பண்ணுவார்கள். பிரயத்தனம்னா உழைக்கிறது. எதற்காக? ஆத்மஸ்ரேயசி. நம்ம இன்றைக்கி எதற்காக உழைக்கிறோம்னு எங்களே தெரியும், உங்களுக்கு தெரியும். காலம்பரையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை எழுதி பார்த்தீங்கன்னா எதற்காக உழைக்கிறோம்? உடலுக்காக உழைக்கிறோம், உடல் ஆரோக்கியத்திற்காக உழைக்கிறோம். ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? காமத்தில் ஈடுபடுறோம், குரோதத்தில் ஈடுபடுறோம், ஈர்ஷா துவேஷத்தில் ஈடுபடுறோம். ஆனால் விதுஷா புத்தியுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்மஸ்ரேயசி, உடலுக்காக உழைக்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியம் வேண்டும், ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து அவங்க காமத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆத்மஸ்ரேயசி, ஆத்மாவின் வளர்ச்சிக்காக, ஆத்மாவின் ஞானத்திற்காக, ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் மகான் பிரயத்தனாக ரொம்ப ஜாஸ்தி பிரயத்தனம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாஸ்தி மெனக்கெடுவாங்க. ஏன்னா அவங்க விதுஷா. நம்ம விதுஷா கிடையாது. நம்ம யாரு? நம்ம சந்தீப்தே பவனே தூ கூப்பகனனம் பிரதியுத்தியமஹ கீத்ருஷஹ. நம்ம உத்தியமகனா நம்ம எதற்காக பாடுபடுறோம்? நம்ம நம்மளுடைய இன்பத்திற்காக, சுகத்திற்காக, உடல் இச்சைக்காக நம்ம பாடுபடுறோம். அது எப்படி இருக்குன்னா, சந்தீப்தே பவனே, வீடு பத்திண்டு எரியும் பொழுது, வீடு பத்திண்டு எரியறது, எவனோ நெருப்பு விட்டு போயிட்டான், இல்லை இந்த ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வீடு எரியும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? போய் கிணறு வெட்டுறோம்.
கூப்ப கன்னனம்னா தோன்றது. இந்த இது சொல்லுவாங்களே, குளம் தோன்றது. கூப்ப கன்னனம்னா குளம் தோன்றது. குளத்த வெட்டுறோம். அந்த இடத்துல போய் குளம் இல்லாட்டி கிணறு வெட்டுறோம். கிணறு வெட்டி எதற்காக வெட்டுறோன்னா, வீடு பத்தின்னு எரியறது. இப்போ தான் நான் கிணறு வெட்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த வீட்டை நான் அணைக்கப் போகிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம உண்மையிலேயே புத்தி உள்ள மனுஷனாக இருந்தால் இது பண்ணுறது எதற்கு சமம்? உடல் அழிந்த பிறகு இறைவனை பற்றி நினைப்பது. 80 வயசு 90 வயசு ஆன பிறகு நான் இனிமேல் தவம் செய்ய போகிறேன்னு நினைக்கிறது. தவம் செய்யுங்க, அதில் தப்பு கிடையாது. 80 வயசு ஆன பிறகும் தவம் செய்ய வேண்டும். ஆனால் இளமை பருவத்தில் நம்ம எவ்வளோ தவம் செய்ய முடியுமோ அந்த சமயத்தை நம்ம காமத்தில் குரோதத்தில் ஈடுபட்டு விட்டால் அது வயசான பிறகு மனசில் நிற்காது இறைவனுடைய பெயர். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, வயசான பிறகு இறைவனை நாமஜபம் செய்வது எப்படின்னா, எரியிற வீட்டை அணைக்கிறதுக்கு நான் கிணறு தோண்டி குளத்தை வெட்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த வீட்டை அணைக்கிறதுக்கு சமமான மூர்க்கத்தனம், முட்டாள்தனம். ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். எப்படி வீட்டை அணைக்க முடியும்? இப்போ தான் நான் கிணறு வெட்டுறேன், வீடு ஆல்ரெடி எரியுது, ஷார்ட் சர்க்யூட்டாகி வீடு எரியுது. அப்போ வீடை நான் காப்பாற்ற முடியுமானா முடியாது. ஸோ அதான் இங்கே பரத்ரிஹரி சொல்கிறாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, இளமை ஊஞ்சலாடு பொழுது இறைவனை பற்றி ஆத்மாவை பற்றி நீ தெரிந்து கொள்ள முடியும். இளமை போய்விட்டது, முதுமை வந்து விட்டது, உடம்பில் ரோகம் வந்துடுது, நோய் நொடி வந்துடுது, வயசான காலம் ஆயிடுத்து, முட்டியில் ஸ்ட்ரென்த் இல்லை, உட்கார முடியாது, நாமஜபம் செய்ய முடியாது, உடம்பில் வலி இருக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல, நாக்கில் டேஸ்ட்டு தெரியல, சுகர் ஆயிடுச்சு, பிபி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆன பிறகு ஆத்மஸ்ரேயசிக்காக பாடுபடுவது எவ்வளோ முட்டாள்தனம் என்றால், பற்றி எரியும் அந்த வீட்டில் கிணறு தோண்டி அதிலேருந்து தண்ணி எடுத்து அணைக்கிறதுக்கு சமமான முட்டாள்தனம் அது. செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இல்லை. இந்த ஸ்லோகத்தை நான் தினசரி படிக்கிறேன். இப்போது தினசரி நைட்டு படுக்கும்பொழுது இந்த செருப்படி வாங்கிட்டு தான் படுப்பேன். பரத்ரிஹரியுடைய செருப்படி வாங்கிட்டு எவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு 100 ஸ்லோகம் வரும், நான் தேடி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயும் ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி செருப்படி வாங்கணும். ரிஷிகள்கிட்ட, முனிகள்கிட்ட, தபஸ்விகள்கிட்ட இந்த மாதிரி செருப்படி வாங்கி யோசிக்கணும். நம்ம செருப்படி வாங்கிட்டு ஆஹா என்னமா எழுதிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அது எந்த பிரயோஜனமும் இல்லை அதில். ஸோ நம்ம ரிஷிகளுடைய பொன்மொழிகளை நாம் ஆழ்ந்து யோசித்து அதை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கி டிசைட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட இப்போ என்ன மாதிரி ஏஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 46, 45, 46 இயர்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ நான் டிசைட் பண்ணுறேன், இன்னிலிருந்து நான் தவம் செய்கிறேன். இதே டெசிஷனை நான் 25 இயர்ஸில் எடுக்கிறேன். அதே டெசிஷனை நான் 15 இயர்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 15 இயர்ஸில் என்னால் தரையில் உட்கார்ந்து சப்பலாங்கொட்டி பத்மாசனத்தில் உட்கார முடியும். இப்போ எனக்கு ஆல்ரெடி முட்டி வலி வந்துருச்சு. ஸோ முதுமையான பிறகு உட்கார்றது ரொம்ப கஷ்டம். சீனியர் சிட்டிசன்ஸு சப்போஸ் இப்போ தான் வேத வழியில் ஃபஸ்ட் டைம் வேதம் தான் என்னென்னு கேட்குறாங்க, ஃபஸ்ட் டைம் குருநாதர்கிட்ட போகிறாங்க, இல்லாட்டி இதுதான் வேதத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, 70 இயர்ஸ் ஆகிடுச்சு, 60 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களால உட்கார்ந்து நாமஜபம், இறைவனின் நாமஜபம், ஹோமம் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். அவங்களால முடியாது. 15 வயசு, 8 வயசு, 10 வயசு இருக்கும்பொழுது, அதனால தான் குருகுலத்தில் போய் 6 வயசில் சேர்த்து விட்ருவாங்க. குருகுலத்தில் 6 வயசுலேருந்தே குருநாதர்கிட்ட போய் இரு, குருநாதருடைய சேவை செய், அவர் சொல்கிற பிரம்மோபதேசத்தை கேட்டுக்கோ. ஏன்னா சின்ன வயசில் உன்னால் உட்கார முடியும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் குருநாதர் சொல்லுவார், காலம்பரம் 2:45 எழுந்துப்பார் குருநாதர். 2:45 எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணார் குருநாதர்? போயிட்டு பல் தேய்ச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வெளில வருவார். 3 மணி சொல்லுவார், 3 மணிக்கு நான் பிளாக் டீ போட்டு குடிப்பேன். காலம்பரம் எழுந்த உடனே பிளாக் டீ குடிப்பேன், வித்தவுட் சுகர். பிளாக் டீ ஒரு அரை கப்பு குடிச்சிட்டு நான் தியானத்தில் உட்காருவேன். தியானம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா மணி 9 ஆயிருக்கும், இல்லை மணி 8 ஆயிருக்கும், இல்லை மணி 10 ஆயிருக்கும். ஸோ 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் உட்கார்றாரு குருநாதர். ஏன்னா குருநாதருக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸு, சின்ன வயசுலேருந்தே எழுந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸு. ஸோ இப்போ குருநாதருடைய வயசு 86 இல்லை. இன்றைக்கும் குருநாதருக்கு முட்டி சரியில்லை. இப்போது முட்டி சரியில்லைன்னா வயசாகிடுச்சு, ஆப்ரேஷன் ஆச்சு குருநாதருக்கு.
இன்றைக்கும் 3 hours to 4 hours உட்காருவார். இந்த சமயத்துலையும் 86 இயர்ஸ்லேயும் சொல்கிறேன். ஸோ முதுமையில் நம்ம தவம் எப்படி செய்ய முடியும்னா, இளமையில் நம்ம தபஸ்வியாக இருந்தால் மட்டுமே முடியும். ஸோ இந்த வயசை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய வயசில் இருக்கீங்கன்னா இப்பயே முழிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய பசங்களுக்கு இந்த ஞானத்தை இப்பயே சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டி இட் இஸ் வெரி லேட். கூப்ப கனனம் தோண்டி 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 தண்ணி எடுத்து வீட்டை அணைக்க முடியாது, வீடு பொசுங்கிடும். நீங்கள் தண்ணி எடுக்கிறதுக்குள்ளே வீடு பொசுங்கிடும். நம்ம தியானம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இறந்து விடுவோம். ஸோ முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள். ஐ திங்க் நேற்றுக்கு நான் இது போட்டேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டேன். பக்திர் பவே மரண ஜன்ம பயம் ஹிருதிஸ்தம் ஸ்னேகோ ந பந்துஷு ந மதஜா விகாராக சன்சர்க தோஷரஹிதா பிஜனா வினாந்தா வைராக்கியம் அஸ்தி கிமதः பரம் அர்த்தனீயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. பக்திர் பவே, இறைவன் மேலே அசைக்க முடியாத பக்தி, இறைவன் மேலே அவ்வளவு அதிகமான பாசம், அதிகமான ஸ்ரத்தை, அதிகமான நம்பிக்கை, அதிகமான பக்தி. நம்பர் 1. நம்பர் 2, ஹிருதயத்தில் மரணத்தை பற்றிய பயம், மரணத்தை விட அதிகமான பயம் எதற்கு? ஜன்மத்தை பற்றி. இப்போ இறந்துடலாம், இறக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ உங்கள் வயசு சப்போஸ் சொல்கிறேன், வயசு 75 வயசு ஆகிடுது, நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இறந்துருவீங்க, ஈஸியாக இறந்துருவீங்க, கஷ்டப்பட்டாது இறந்துருவீங்க. ஆனால் அடுத்த பிறவி ஜென்மம் எடுத்து ஆக வேண்டும்ங்கிற விஷயத்தை ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தா பயம் ஏற்படும் மனசுக்குள்ளே. ஐயோ, திருப்பியும் நான் பிறக்கணும், திருப்பியும் எல்கேஜி படிக்கணும், திருப்பியும் ஸ்கூலுக்கு போகணும், திருப்பியும் இது பண்ணணும், திருப்பியும் அது பண்ணணும், திருப்பி தவம் பண்ணணும், திருப்பியும் கல்யாணம் பண்ணணும், திருப்பி கிரஸ்துக்கு வரணுங்கிற விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் பயம் ஏற்படவில்லை என்றால் இந்த ஞானத்திற்கு நீங்கள் தகுதி இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை. அப்படி பயம் ஏற்பட்டால் ரிஷி என்ன சொல்கிறார், பரத்ரி முனி, ஹிருதயத்தில் அந்த பயத்தை வச்சுக்கோ எப்பொழுதுமே. உன்னுடைய மரணத்தின் பயம், ஜன்மத்தின் பயம், ஜனனத்தின் பயம். அதே மாதிரி ஸ்னேகோ ந பந்துஷு, பந்துஷுனா வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர், ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, அம்மா, அப்பா, மனைவி, மகள், மக்கள், இவங்களுடைய ஸ்னேகம். இவங்களோட நீ ஸ்னேகம் வச்சுக்கோ, ஆனால் ஆசக்தியில் மாட்டிக்காது, அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காது. அவங்களோட அவங்ககிட்ட பேசும்பொழுது பழகும்பொழுது அன்பாக இரு, ஆனால் அவங்களோட மாட்டின்ட்டேன்னா நீ காலி. அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காத. ஸ்னேகோ ந பந்துஷு ந பந்துஷு, ஸ்னேகனா அட்டாச்மெண்ட். இந்த இடத்துல அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காத. அதே மாதிரி மன்மதஜா விகாராக, மனசை கண்ட்ரோல் பண்ணாமல் விகாரத்தில் வச்சா மனசுக்குள்ளே ஏற்படும் சஞ்சலத்தை, அந்த சஞ்சலத்தினால் நீ காமத்தில் ஈடுபடுவ, குரோதத்தில் ஈடுபடுவ. அதிகமாக வயசாயிடுச்சுன்னா அந்த காம உணர்ச்சி வயசான பிறகு கோபமாக வெளில வரும். வயசு இருக்கும்பொழுது 50 வயசு கீழே இருக்கும்பொழுது அந்த காம உணர்ச்சி காமமாக வெளில வரும். உடம்புல வயசாயிடுச்சு, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த காம உணர்ச்சியே கோபமாக மாறி வெளில வரும். அதான் மன்மதஜா விகாராக, அந்த மனசுலேருந்து ஜான உருவாகும் அந்த விகாரத்தை, அந்த சஞ்சலத்தை நீ கண்ட்ரோல் பண்ணியே ஆக வேண்டும். இறைவன் மேலே பக்தி செலுத்த வேண்டும், ஜென்ம மரணத்தில் பயம் இருக்க வேண்டும், குடும்பத்தினர், ரிலேட்டிவ்ஸ், பந்து, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கிட்ட ஆசை, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்க வேண்டும். 4வது, மனசில் ஏற்படும் விகாரத்தை நீ கண்ட்ரோல் செய்ய வேண்டும். அப்படி இல்லைனா கோவிந்தானி. சன்சர்க தோஷரஹிதா, சங்கு தோஷத்திலிருந்து வெளியில் இருக்கணும். தீயவர்களின் சங்கம் இருக்கக்கூடாது, நல்லவர்களின் சங்கம் இருக்கணும். நல்லவர்களோட பேசணும், நல்லவர்களோட பழகணும். போனாலும் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டேன், நான் மெட்ராஸ் வரேன், யாராவது இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னா ஒருத்தர் கூட காண்டாக்ட் பண்ணல. நான் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுனால நான் ரொம்ப நல்ல மனுஷன்லாம் சொல்ல வரல. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மக்களுக்கு. இவ்வளோ சேனல் பார்க்குறது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ஒருத்தர் என்கிட்ட ஒருத்தர் ஏதோ பார்த்த வீடியோ, அப்போ யூடியூப்லாம் இல்லை, ரொம்ப ஏதோ அவரோட ஆர்டிக்கல் படித்தேன்.
நான் சின்ன ஸ்கூல் பையனாக இருந்தேன். அவர் வீட்டுக்கு தேடி போனேன். போரூரில் இருந்தார். எங்கள் வீடு எங்கேயோ இருந்தது. போரூருக்கு வரைக்கும் அவர் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாமல் நான் போனேன் அவர் வீட்டுக்கு. அவர் என்ன, நான் எனக்கு சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தார். அப்போ நான் ஓஷோ நிறையா படிப்பேன். ஓஷோவுடைய சமாதியை பற்றிலாம் நிறையா படிச்சிருந்தேன். ஓஷோவுக்கு சமாதி அடையும்போது இப்படியாச்சுன்னுலாம் எழுதிட்டு இருப்பான் ஓஷோ. ஸோ அதை படிச்சுட்டு இந்த ஆள் சொல்கிறதையும் பார்த்தா இவரும் வந்து பெரிய என்லைட்டன்டு மாஸ்டர் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்டலாம் பேசினேன். நிறைய தடவை அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் வந்து இந்த சினிமா நடிகர் மாதவனுடைய அண்ணன். அப்புறம் பார்த்துட்டு லக்கியாக வெளில வந்துட்டேன். சரி, அவர்கிட்ட நான் மாட்டிக்கல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், தேடுதல் வேண்டும். எங்கெல்லாம் எங்கே சத்சங்கம் நடக்கிறது, ராமகிருஷ்ண மடம், அங்கே வேற சாமியார் பேசுகிறாங்கன்னா மயிலாப்பூர் பஸ் பிடிச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயோ ஏதோ நடக்கிறதுனா பாம்பன் சுவாமிகள் அந்த இடத்துல போய், ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் பேசினா தான் நமக்கு தெரியும் இவர் ஞானியா, இவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ராடா, அதெல்லாம் தெரியும். ஸோ சங்க தோஷத்திலிருந்து ரஹிதா போனோம். இப்போ பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்மணி ஜெர்மனியில் இருக்கா. அவள் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணியிருந்தா, இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. சார், நீங்கள் தயவு செஞ்சு நான் உங்களை மீட் பண்ணேன், டைம் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் இந்த டைம் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், வர முடியும்னா வாங்கினா அவங்க வீட்டிலேருந்து தனியாக வந்தா எங்கள் வீடு பார்க்குறதுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்லியாமானா, இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி எதுக்காக போகிறேன்லாம் கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணுன்னு. இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அந்த ஞானத்தை கற்றுக்கணுன்னு. வீட்டில் வந்து ஓமம் கற்றுண்டு இந்த மாதிரி தான் பண்ணோம், அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு போனாங்க. நான் வந்து என்ன வந்து பெரிய ஆளுன்னு சொல்லலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நோ, தட்ஸ் நாட் மை பாயிண்ட். மை பாயிண்ட் இஸ், தேடுதல் வேண்டும் வாழ்க்கையில். உங்களுக்கு ஞானிகளுடைய நம்ம சம்மந்தப்படுத்திக்கணும். உங்களோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களோட நம்ம எப்பொழுதுமே தொடர்பில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன்ஃபால் ஆகிடும். சன்சர்க தோஷ ரஹிதா ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி சன்சர்க தோஷ ரஹிதா விஜனா வனாந்தாக, இதெல்லாம் இல்லாமல் இந்த சங்கு தோஷத்திலிருந்து வெளில இருந்து தனியாக வனத்தில் இருந்தாலும், தனியாக நான் வனத்தில் இருக்கேன், பரத்ரிஹரி சொல்கிறாரு, நான் வந்து தனியாக காட்டில் இருக்கேன். அந்த காட்டில் இருக்கும் பொழுதும் என்ன சொல்கிறாரு, வனத்தில் இருக்கும் பொழுதும் என் மனசில் வந்து எந்த வித சஞ்சலமும் இல்லை. நான் தனியாக இருக்கும் பொழுது, நிறைய பேருக்கு தனியாக இருக்கும் பொழுது தப்பு செய்யணும்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. நான் தனியாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், வைராக்கியத்தில் இருக்கேன். இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகம் சாமானிய மனிதர்களுக்காக இல்லை. இந்த மாதிரி ஸ்லோகத்துக்கு நானும் அருகதையற்றவன் தான். பட் இருந்தாலும் பரத்ரிஹரி வந்து போகத்தில் அதிகமான பெண்களை போகித்தவர் பரத்ரிஹரி, அதிகமான சுகத்தை போகித்தவர் பரத்ரிஹரி, அதிகமான பணத்தை வைத்திருந்தவர், ரொம்ப ஜாஸ்தி செல்வந்தர், அரசனாக இருந்தார், நிறைய பெண்களோட கான்டாக்டில் இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வைராக்கியம் வரும்பொழுது அவர் எழுதின ஸ்லோகம் இது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மனைவி வந்து துரோகம் பண்ணிடுவா, அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து காட்டுக்கு போயிடுவார். காட்டுக்கு போன பிறகு எழுதின ஸ்லோகங்கள் வைராகிய சதகத்தில் வருது. ஸோ அதான் என்ன சொல்கிறாருன்னா, தனியாக நிர்ஜனம், வனத்தில் யாரும் இல்லை, சங்கு நான் தோஷம் பண்ணல, தனியாக இருக்கேன். எனக்கு வந்து இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை, பரிபூர்ண பக்தி இருக்குது. நான் வந்து மனசுக்குள்ளே எனக்கு மரண பயம் இருக்குது, மனசுக்குள்ளே ஜென்ம பயம் இருக்குது, மனசுக்குள்ளே எந்தவித விகாரமும் இல்லை. என்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன், மனைவி மேலே எனக்கு இப்போ பாசம், அந்த பற்று இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை. சங்கு தோஷத்திலிருந்து தனியாக இருந்து நிர்ஜன வனத்தில் வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா நான் வைராக்கியவனாக ஆகிவிட்டேன். அதனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை விட கிமத்தக பரம் அர்த்தனீயம், இதை விட அதிகமான அச்சீவ்மெண்ட்டு என்ன இருக்க முடியும்? ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு வந்து மோட்சத்திற்கு முன்னாடி ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா வைராக்கியம். ஸோ நம்ம எல்லாருமே வைராக்கியத்தின் பாதையில் செல்ல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி நல்ல மனிதர்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஜாஸ்தி ஸ்தானத்தில், ஞானத்தின் ஸ்தானத்தில் ஜாஸ்தியாக இருக்கிற உங்ககிட்ட நீங்கள் எப்பொழுதுமே கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும். இது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும், இல்லாட்டி முன்னேறவே முடியாது. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.